ஸோ நேற்று நைட்டு ஒரு அனிமே படம் ஒன்று பார்க்குறேன். ஒரு பாப்புலரான ஒரு அனிமே படம். அது பார்த்து முடிச்சு தூங்குனதுக்கப்புறம் இன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த படமே மைண்ட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரின்னு அதை பற்றி பேசலான்னு இமீடியட்டாக கேமரா ஆன் பண்ணி நான் பாட்டு உட்காந்துட்டேன். ஸோ அது என்ன படம் அப்படின்னா த பாய் அண்ட் த ஹெரன் அப்படின்ற லேட்டஸ்ட் கிவ்லி படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த படம் லாஸ்ட் இயர் நடந்த அகாடமி அவார்ட்ஸில் பெஸ்ட் அனிமேட்டட் ஃபீச்சருக்கான அவார்டை வாங்கியிருந்துச்சு. அப்போ வந்து நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, இதுக்கு கூட கம்பீட் பண்ண அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸை விடவா இது நல்லா இருக்கு? அது ரீசனபிளான ஒரு கேள்வி தான். ஏன்னா நானும் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் பார்த்தேன். ரொம்ப அருமையான ஒரு படம். நானும் அதுக்கு தான் வின் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் வந்து சர்ப்ரைசிங்லி பாய் அண்ட் த ஹெரனுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி எல்லாரும் கேட்ட மாதிரி அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸை விடவா இந்த படம் நல்லா இருக்கு? ஃபர்ஸ்ட் இது என்ன படம்? இதோட கதை என்ன? இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற பெரிய லெகசி என்ன? இதுக்கு அவார்டு கொடுத்தது எந்த அளவுக்கு ரீசனபிளா இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ டிலே பண்ணாம அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் சென்பாய். ஸோ ஃபஸ்ட்டு படத்தோட கதை என்ன அப்படின்றத பார்ப்போம். வேர்ல்டு வார் 2 நடந்துகிட்டு இருக்கு. மாஹிட்டோன்ற ஒரு சின்ன பையனோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்கள காப்பாற்றலான்னு போகும்போது ஹாஸ்பிட்டலில் நெருப்பு வந்து தீப்பிடிச்சு அவங்க இறந்தும் போயிடுறாங்க. இது நடந்து கொஞ்சம் டைம் கழிச்சு இவனோட அப்பா வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கிறாரு. இவங்க அப்பா ரீமேரேஜ் பண்ண பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் மாஹிட்டோ பார்க்கும்போது அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்காங்க. மாஹிட்டோவால் என்னதான் அந்த புது ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னாலும் அது கடந்து தான் போகணும் இல்லையா? ஸோ அதனால அவங்களோட சேர்ந்து அவங்களோட பூர்வீக வீடு ஒன்று இருக்கும் ஒரு கிராமத்தில். அங்கே போய் ஸ்டே பண்ணுறான். இவன் போகும்போதுலேருந்தே ஒரு கிரே ஹெரான், ஒரு கொக்கு வந்து இவங்கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். இவங்க ஆக்சுவலாக பேச முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்குள்ள அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் துரத்தி விட்டுருவாங்க. ஸோ மாஹிட்டோட புது சித்தி இருக்காங்க இல்லையா, இவங்க பிரெக்னெண்ட்டாகவும் இருப்பாங்க. அதோட சேர்த்து உடம்பும் சரியில்லாமல் போயிருக்கும். ஆரம்பத்தில் சொன்ன கிரே ஹெரான் வந்து ஒரு பாயிண்ட்ல மாஹிட்டோவை பார்த்து இது மாதிரி உங்க அம்மா இன்னும் இறந்து போல, அவங்க உயிரோட தான் இருக்காங்க, என் கூட வா, நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மாஹிட்டோ நம்ப மாட்டா, துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஸோ ஒரு நாள் வந்து இவனோட சித்தி வந்து காணாமல் போயிடுவாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு காணாமல் போயிடுவாங்க. ஸோ அவனோட சித்தியை காப்பாற்றுறதுக்காக அந்த ஒரு ஃபாரஸ்ட் கடந்து போகும்போது அவன் வேற ஒரு உலகத்துக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே யாரெல்லாம் பார்த்தா என்னெல்லாம் ஆச்சு, அவன் சித்தியை கண்டுபிடிச்சானா இல்லையா, அந்த மேஜிக்கல் வேர்ல்டுக்கு இவன் கூட்டிட்டு வரப்பட்டதுக்கான காரணம் என்னன்றது தான் இந்த பாய் அண்ட் த ஹெரன் படம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட பேக்ரவுண்டை ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட டேரக்டர் வந்து த கிரேட் லெஜெண்டரி ஹயாயோ மியசாக்கி. எது கரெக்டுன்னு தெரியல. இங்கே ரொம்ப நாளாக அனிமே பார்க்குறவங்க இல்லை அனிமே படங்கள் அதிகமாக பார்க்குறவங்க இருந்தால் ஜிப்லின்ற வார்த்தையை அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜிப்லி மூவிஸ்னு சொல்லி. இன்னும் சிம்பிளாக அதை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்லணும்னா ஜப்பானோட டிஸ்னி ஸ்டுடியோ மாதிரி அவங்க ரொம்ப விஷுவலாக ப்ளீஸிங்கான தெரப்யூட்டிக்கான அனிமேஷன் நிறைய எடுப்பாங்க. அண்ட் இந்த ஜிப்லியை வந்து ஆரம்பிச்சது யாரு அப்படின்னா வந்து ஹயாவோ மியாசாக்கி அண்ட் இசாவோ தாகாஹாட்டான்னு சொல்லி 2 பேர். ஹயாவோ மியாசாக்கி என்ன பண்ணுறாரு, ரொம்ப வருஷம் பல படங்கள்லாம் எடுத்துட்டு ஒரு பாயிண்ட் மேலே ரிட்டையர் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேற வேற டைமில் அனௌன்ஸ்லாம் பண்ணிட்டு ஒவ்வொரு வாட்டியும் திரும்ப வந்து ஒரு படம் எடுத்துட்டு போயிடுவார். ஸோ அப்படி கடைசியாக 2016 அப்போ நான் வந்து இனி இதுக்கப்புறம் கண்டிப்பாக வரமாட்டேன், இதுதான் சீரியஸாக நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாருன்னு பார்த்தா திரும்ப வந்து 2016க்கு அப்புறம் நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுக்கிறாரு. இதை எடுக்கும் போதே படத்துக்கான அவரோட ப்ரொடியூசரை மீட் பண்ணி இது மாதிரி நான் என் லைஃப்பை வச்சு இத்தனை நாள் நான் பார்த்த அனுபவங்களை வச்சு ஒரு படம் ஒன்று பண்ண போகிறேன். அவரோட ஒரு ஆட்டோ பயோகிராஃபி மாதிரி மட்டும் இல்லாமல் அவரோட பேரனுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. 2016 டிஸ்கஷன்லாம் ஆரம்பிச்சு படத்தோட ஒர்க் ஸ்லோவாக போயிட்டே இருக்கும்போது 2018 ஜிப்லியோட கோ ஃபவுண்டரான இசாவோ தாகாஹாட்டா வந்து இறந்து போயிடுறாரு. இது வந்து பெரிதளவில் மியாசாக்கி வந்து பாதிக்குது. ஸோ அதனால படத்தோட ஸ்டோரி ஃப்ளோ வேறமாக மாற்றப்படுது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் தான் இப்போ நம்ம பார்த்த பாய் அண்ட் த ஹெரன். இந்த படத்துக்கு இவங்க இனிஷியலாக வச்சிருந்த பேர் வந்து ஹவு டு யூ லிவ்னு சொல்லி ஆல்ரெடி ஃபேமஸான ஒரு ஜாப்பனீஸ் நாவல் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த நாவலுக்கான கதைக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை. மியாசாக்கி அந்த புக்கு படித்து அது பிடிச்சிருந்ததுனால அந்த டைட்டில் எடுத்து வச்சுக்கிட்டாரு. 2 கதைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னாலும் 2 கதையில் வர 2-3 தீமேட்டிக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஹவு டு யூ லிவ்ன்ற புத்தகத்தில் ஒரு சின்ன பையன் தன்னோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் லைஃப் எப்படி நேவிகேட் பண்ணி போகிறான் அப்படின்றது கதையாக இருக்கும். அண்ட் இந்த படத்துலையுமே தன்னோட அம்மாவை இழந்ததுக்கு அப்புறம் புதுசான ஒரு லைஃபுக்கு மாஹிட்டோ அடாப்ட் ஆகி எப்படி போகிறான் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். இது ஆக்சுவலாக மியாசாக்கியோட பர்சனல் லைஃப்பை வந்து ரொம்ப ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஏன்னா மியாசாக்கியும் வேர்ல்டு வார் 2 டைம் பீரியடில் வளர்ந்து பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்து இறந்து போன இதுவும் இருக்குது. ஸோ அதுக்கு ரிலேட் ஆகிறதுனால அந்த டைட்டில் எடுத்துக்கிட்டதும் சொல்லப்படுது. என்னதான் இந்த ஹவு டு யூ லிவ்ன்ற புக்கோட கதைக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலும் இந்த புக்கே ஆக்சுவலாக படத்தில் ஒரு சீனில் வரும். ஒரு சீனில் வந்து புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடும். அதை எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கும்போது புக்கை நோட்டீஸ் பண்ணுவான். எடுத்து பார்த்தா அந்த புக்கை ஆக்சுவலாக அவங்க அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி இவனுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருந்த ஒரு புக்காக இருக்கும். அதை படித்ததுக்கு அப்புறம் தான் காணாமல் போன அவனோட சித்தியை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வந்து அவனுக்கு வரும். சின்ஸ் இது ஒரு ஆட்டோ பயோகிராஃபி மாதிரி எடுக்கப்பட்டதுனால இந்த கதையில் வர நிறைய கேரக்டர்ஸ் வந்து மியாசாக்கியை சுற்றி இருக்கிற பீப்புளையும் ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் கேரக்டர் வர மாஹிட்டோ வந்து வேற யாரும் மியாசாக்கி தான். மியாசாக்கி சின்ன வயசில் அவர் வளரும்போது பார்த்து ஃபீல் பண்ண விஷயங்களை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் மாஹிட்டோன்ற கேரக்டர் உருவாக்கியிருப்பாரு. வேர்ல்டு வார் 2 நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த சூழ்நிலையில் வளர்ந்ததாக இருக்கட்டும், தன்னோட அம்மாவை இழந்ததாக இருக்கட்டும், வேர்ல்டு வாரில் ஒரு
இன்ஜினியரா அவங்க அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்த்து வளர்ந்ததோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இவர் படங்கள்ல ரொம்ப நாளாவே இருக்கும். போர்க்கோ ரோசால ஆரம்பிச்சு இந்த விண்ட் ரைசஸ்ன்னு சொல்லி எல்லா படங்களையுமே அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கான இவரோட ஃபேசினேஷன் வந்து அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த படத்துல 2வது கேரக்டரா வந்து அந்த கிரே ஹெரான், இந்த படத்தோட ப்ரொடியூசரை சிக்னிஃபை பண்ற விதமா தான் அந்த ஹெரானை வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் வந்து இதுல கிரேட் அங்கிள் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமா வரும். அந்த கதாபாத்திரம் யாருன்னா இசவோ டாகாஹாட்டா தான். இசவோ டாகாஹாட்டாவை பேஸ் பண்ணி ஒரு முக்கியமான கேரக்டரா இனிஷியலா இந்த கதையில வந்து இந்த கிரேட் அங்கிள் அப்படின்ற கேரக்டர் உருவாக்கி இருப்பாரு. ஆனா இந்த படத்துக்கான ஒர்க் போயிட்டு இருக்கும்போது பாதிலேயே டாகாஹாட்டா இறந்து போயிட்டதுனால மியாசாகி ரொம்ப எமோஷனல் ஆகி இந்த கேரக்டர்னால இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கதையோட போக்கே மாத்திட்டாரு. ஏன் அப்படின்னா இந்த கிரேட் அங்கிள்ன்ற கேரக்டர் தான் சுத்தி தான் கதையை நடந்துகிட்டு இருந்துச்சு. டாகாஹாட்டாவை மெயினா வச்சு இந்த கேரக்டர் உருவாக்கப்பட்டதுனால அவர் இல்லாததுக்கு அப்புறம் இந்த கேரக்டர் கொண்டு போக முடியல. கதையோட போக்கை மாத்தி மாஹிட்டோ அண்ட் இந்த கிரே ஹெரானோட ஜேர்னியை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி கதையை மாத்திருந்த அப்படி. ஆனா இதை தாண்டி கதையில வர பல விஷயங்கள் வந்து அவரோட ரியல் லைஃப் பேரல் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துல காட்டப்படுற விஷுவல்ஸ் எல்லாமே இவரோட ப்ரீவியஸ் படங்கள்ல ரிமைண்ட் பண்ற மாதிரி நிறைய ஹோமாஜ் எல்லாம் அங்கங்க இருக்கும். கேசல் இன் தி ஸ்கை, விண்ட் ரைசஸ், மை நெய்பர் டோட்டரோன்னு சொல்லி விஷுவல் சிமிலாரிட்டிஸ் வந்து இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் ஆகலாம். ரியல் லைஃப்ல மியாசாகியோட அப்பா வந்து வேர்ல்ட் வார் 2 டைம்ல ஜப்பானுக்காக ஃபைட்டர் ஜெட்டை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில ஒரு இன்ஜினியரா இருந்தாரு. அதை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இந்த படத்துல பேக்ரவுண்ட்ல ஒரு சீன்ல வந்து அவர் மாஹிட்டோட அப்பா, மெயின் கேரக்டரோட அப்பா வந்து ஆர்கேட் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு சீனும் வச்சிருப்பாங்க. ரியல் லைஃப் வேர்ல்டு ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க, எங்கெங்கயோ போவாங்க, என்னென்ன நடக்கும், திரும்ப வந்துருவாங்க. சரி, இது எங்க ஆரம்பிச்சு எங்கேயோ போயிருச்சு என்னதா அப்படின்றது வந்து இனிஷியலா பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா அந்த படம் வந்து கிரீஃபை பத்தி, அதாவது மாஹிட்டோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல தன்னோட அம்மா இழந்துட்டான் அண்ட் அதுல இருந்து இம்மீடியட்டா மூவ் ஆன் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இழந்த ஒரு லாஸை கிரீவ் பண்றதுக்கு அவன் டைம் இருக்காது, கிரீவ் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அந்த கிரீவிங் ப்ராசஸை ரெப்ரசென்ட் பண்ற விதமாக தான் வந்து இந்த படமே அமைஞ்சிருக்கும். நம்ம ரியல் வேர்ல்டில் இருக்கான், ஃபேண்டசி வேர்ல்டுக்கு போகிறான். இங்கே ஆல்ரெடி கிரேட் அங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அந்த கேரக்டர் வந்து ஒரு சாய்ஸ் ஒன்று கொடுக்கும். நீ இந்த வேர்ல்டில் இருந்து இதை காப்பாற்றி இதுக்கான கடவுளாக நீ இங்கே இருந்துக்கலாம், ஏன்னா ரியாலிட்டியில் போய் அங்கே இருக்கிற நீ மேலஸ் எல்லாம் நீ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு 2 சாய்ஸ் இருக்கும். இங்கே இருக்கியா இல்லை உன்னோட ரியாலிட்டிக்கு போறியானும் போது மாஹிட்டோ ஒரு பாயிண்ட் இந்த கதையில் நடக்கிற விஷயங்களெல்லாம் தாண்டி வந்து ரியாலிட்டியை சூஸ் பண்ணிட்டு ரியல் வேர்ல்டுக்கே வர மாதிரி இருக்கும். ஸோ தட் லைக் அவன் கிரீவ் பண்ணி அவனுக்கு நடந்த லாஸை கிரீவ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்றத சிம்பிளைஸ் பண்ற விதமாக இந்த மொத்த சீக்வன்ஸை செட் பண்ணியிருப்பாங்க. என்னதான் அந்த கிரேட் அங்கிள்ன்ற கேரக்டர் வந்து இசவோ டாகாஹாட்டாவை பேஸ் பண்ணி இனிஷியலாக உருவாக்கியிருந்தாலும் அது ஒரு விதத்தில் வந்து மியாசாகிவே ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு கேரக்டராக தான் இருக்கும். ஏன்னா அந்த கிரேட் அங்கிள்ன்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு காட் அளவுக்கான ஒரு கேரக்டராக காட்டப்படுவார். ஆனால் அவர் கீழே வந்து ஒரு 13 பீசஸ், ஷேப்ஸ் ஆஃப் பீசஸ் இருக்கும். அது ஆக்சுவலாக இன்டெரக்டாக மியாசாகி உருவாக்கி அவர் டைரக்ட் பண்ண 13 படங்களை வந்து இன்டெரக்டாக சிம்பிளைஸ் பண்ற விதமாக இருக்கும். இந்த 13 பீசஸ் தான் நீ கரெக்டாக அடுக்கி விடாமல் அடுக்கி வச்சுட்டீங்கன்னா உருவாக்கினா இந்த மாய உலகம் வந்து இடிஞ்சு விழுந்து அழியாமல் இருக்கும். வந்து ஒரு சக்ஸஸரை தேடிக்கிட்டு இருப்பார். எனக்கு அப்புறம் இந்த பீசஸை விழாமல் அடிக்க வச்சு ரியாலிட்டி விட்டு வந்து இந்த ஃபேண்டசி வேர்ல்டை காப்பாற்ற ஒருத்தர் தேவை அப்படின்றத தேடிக்கிட்டு இருப்பார். இது ஆக்சுவலாக ரியல் வேர்ல்டை பேரல் பண்ணுற இன்னொரு விஷயம் தான். ஏன்னா வந்து மியாசாகிக்கு அப்புறம் ஜிப்லி ஸ்டுடியோஸை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கான ஆள் கிடையாது. ஏன்னா மியாசாகிக்கும் வயசாயிருச்சு, இசவோ டாகாஹாட்டாக்கும் வயசாயிருச்சு. இவங்களுக்கு அப்புறம் வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு யார் இருந்துச்சுன்னா வந்து குரோ மியாசாகி தான் இருந்துச்சு, மியாசாகியோட பையன். ஆனால் அவருக்கு வந்து கிளியராகவே தெரிஞ்சிருந்தது அவரோட அப்பா உருவாக்கின லெகசியை டேக் ஓவர் பண்ணுறது ஈஸி கிடையாது. ஏன்னா அவரோட பெட்டரான படங்கள் கொடுக்க வாய்ப்பே இல்லைன்ற அவர் தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவர் இனிஷியலாகவே வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் ஃபீல்டில் வந்து போயிருந்தார். அண்ட் ஜிப்லிலையும் வந்து ஒரு 3லேருந்து 4 படங்கள் எடுக்க ட்ரை பண்ணார். டேல்ஸ் ஆஃப் த எர்த், அப்பான் த பாப்பின்னு சொல்லி ஒரு 3 to 4 ஃபிலிம்ஸ்லாம் எடுக்க ட்ரை பண்ணார். தனக்கு அப்புறம் இந்த ஜிப்லியோட லெகசியை வந்து கொண்டு போகிறதுக்கு யாரும் கிடையாது, யாராவது இருப்பீங்களா அப்படின்றத காட்டுற விதமாக தான் அந்த படத்தில் வந்து மேஜிக்கல் வேர்ல்டை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதோட கடவுளா இங்கேயே இருந்து நீ பார்த்துப்பியான்னு சொல்லி நம்ம மாஹிட்டோ கிட்ட என்னோட சக்ஸஸராக நீ இருப்பியான்னு கேட்கும்போது அது முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரியாலிட்டிக்கு வந்துடுவான். ஆக்சுவலாக ஜிப்லி படங்கள் வந்து 2ஆக பிரிக்கலாம். ஆல்மோஸ்ட் 25 படம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் மெஜாரிட்டியாக படங்கள் ஒரு 13-12 படங்கள் வந்து மியாசாகி எடுத்திருக்காரு. அதில் ஒரு 5-6 படத்துக்கு மேலே டாகாஹாட்டா எடுத்திருக்காரு. ஒன்று சிம்பிள் கதை, உன் ரியாலிட்டி நீ மறந்து நான் வந்து உன்னை வேற ஒரு உலகத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அதை பார்த்து நீ என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி படங்கள்லாம் வந்து மியாசாகி எடுப்பார். அதெல்லாம் ரொம்ப ஃபேண்டசிக்கலாகவும் சைல்டு ஃப்ரெண்ட்லியாகவும் ஈஸிலி கன்சியூமபிளாகவும் அந்த படங்கள்லாம் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த மை நெய்பர் டோட்டரோ, கேசல் இன் தி ஸ்கை அப்படின்ற மாதிரி இந்த பிரீஸியான படங்கள்லாம் இந்த ஜோனில் வந்துடும். டாகாஹாட்டா படங்கள் எப்படின்னா ரியாலிட்டியை விட்டு அங்கே போய் என்ன பண்ண போகிற, நீ ரியாலிட்டிக்கு வா, இருக்கிற பிரச்சனையை பாரு, அதை ரியலைஸ் பண்ண, அதை ஓவர் கம் பண்ணுன்ற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா நிறைய பேர் பார்த்து மனசு நொறுங்கி போன கிரேவ் ஆஃப் த ஃபயர் ஃப்ளைஸு, பாம்போக்கோ, ஒன்லி எஸ்டர்டே, மை நெய்பர் யாமதாஸ், மூன் பிரின்சஸ் காகியான்னு சொல்லி ஒரு 4-5 படங்கள்லாம் எடுத்திருக்காரு. ரியாலிட்டியிலேருந்து மறந்து வெளியே போகிறதுக்கான ஒரு படங்களை மியாசாகியும் அந்த ஃபேண்டசியிலேருந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்து ரியாலிட்டியை புரிய வைக்கிறமான படங்களை வந்து டாகாஹாட்டாவும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அனிமேஷனாகவும் சரி, விஷுவலாகவும் சரி, திமேட்டிக்கலாகவும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு அடுத்த ஸ்டேஜில் மியாசாகி ப்ரெசென்ட் பண்ணியிருக்க படம் தான் இந்த
இந்த பாய் அண்ட் த ஹெரன். ஆக்சுவலாக நான் வந்து லாக்டவுன் டைமில் ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆஸ்கர்ஸ் டசன்ட் கேர் அபவுட் அனிமே அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோ வந்து போன வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கணும். ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது செல்லாதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அந்த வீடியோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அனிமேஸ்க்கு ஆஸ்கர்லாம் கொடுத்ததே கிடையாது. வரைக்கும் ஆஸ்கர் வாங்கின ஒரே படம் 2001 வந்து ஸ்பிரிட்டட் அவேன்னு தான் நினைக்கிறேன். எந்த அனிமேக்கும் ரெகக்னிஷன் கொடுக்காததுனால. ஸோ அனிமேஸ் இவங்க கண்டுக்கிறது இல்லைன்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ஹோல்டு பண்ண கேப்பில் இவங்க பொசுக்குன்ட்டு இன்னொரு படத்தை கொடுத்துட்டாங்க. அந்த வீடியோ செல்லாது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆஸ்கர் வாங்கினதில் 2 படம் போட்டிக்கு நிற்கிது. ஒன்று அக்ராஸ் தி ஸ்பைடர்-வெர்ஸ், இன்னொன்று வந்து பாய் அண்ட் த ஹெரன். இந்த 2 படத்தை எது கொடுக்கலாம்னா, இது ஆக்சுவலாக சூஸ் பண்ணுறது ஈஸி கிடையாது. ஏன்னா நான் அக்ராஸ் ஸ்பைடர்-வெர்ஸ் ரிலீஸ் டைம்லேயே பார்த்துட்டேன். பாய் அண்ட் ஹெரன் இப்போ பார்த்துருக்கேன். ஏன்னா நான் பர்சனல் சாய்ஸில் ஈஸியாக வந்து அக்ராஸ் தி ஸ்பைடர்-வெர்ஸை சூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாலும், இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அது ஈஸியாக அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த 2 படமுமே பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஏன்னா அக்ராஸ் த ஸ்பைடர்-வெர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண அனிமேஷன்ஸாகவும் இருக்கட்டும், ஸ்டோரி டெக்னிக்ஸாகவும் இருக்கட்டும், எடுத்துக்கிட்ட கதையாகவும் இருக்கட்டும், எல்லாமே புதுசாகவும் நம்ம எதை நோக்கி போக போகிறோம், ஃபியூச்சரில் நம்ம அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் வந்து எந்த ஜோனில் இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக வந்து அக்ராஸ் த ஸ்பைடர்-வெர்ஸ் இருக்குது. ப்ரெசென்ட்லேருந்து ஃபியூச்சர் ஆஃப் அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு கிளிம்ஸாக தான் அக்ராஸ் த ஸ்பைடர்-வெர்ஸ் வருது. ஆனால் நீங்கள் பாய் அண்ட் த ஹெரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஜஸ்ட்டு இன்னைக்கு இந்த போன வருஷம் வந்த ஒரு நார்மல் அனிமேட்டட் படம்ன்றது கிடையாது. அது 30 வருஷமாக உருவாக்கப்பட்ட ஜிப்லி படங்களோட ஒரு கல்மினேஷன் பாயிண்ட். 30 வருஷமாக மியாசாகி கற்றுக்கிட்ட அனிமேஷன், அவர் வாழ்ந்த வாழ்க்கை, பார்த்த பீப்புள்னு எல்லா விஷயத்தையும் கண்டென்ஸ் பண்ணி ஜஸ்ட் 2 ஹவருக்குள்ளே கற்றுக்கிட்ட மற்ற வித்தியை அடக்கிற பார் அப்படின்ற மாதிரி 2 மணி நேரத்துக்குள்ளே அடக்கின ஒரு படம் தான் வந்து பாய் அண்ட் த ஹெரன். ஸோ பாஸ்ட் டு ப்ரெசென்ட்டாக பாய் அண்ட் த ஹெரனும், ப்ரெசென்ட் டு ஃபியூச்சரை வந்து அக்ராஸ் தி ஸ்பைடர்-வெர்ஸ் டெவலப் பண்ணுது. ஸோ இந்த 2 படங்களில் எதுக்கு அவார்டு கொடுக்கலான்றது அந்த ஜூரியில் இருந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் ஜிப்லியோட ஃபியூச்சரும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நான் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு மியாசாகியால் படம் எடுக்க முடியும் அப்படின்றது நமக்கு தெரியல. இதுக்கப்புறம் படம் எடுப்பார், ஆனால் எத்தனை வருஷத்துக்கு அது போகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான ஆளும் கிடையாது. அதை யாரும் டேக் ஓவர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனக்குமரனோட ஒரு விளைவாக தான் இந்த படமும் இருக்குது அப்படின்றது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா இந்த படத்தை ஃபுல்லாக டைசெக்ட் பண்ணி இன்னொரு வீடியோவும் போடலாம். அண்ட் நம்ம டச் பண்ணாமல் இருக்கிற நிறைய ஜிப்லி ஃபிலிம்ஸையும் எடுத்து நம்ம வீடியோ பண்ணலாம். இது மாதிரி ரெகுலரான நியூ அனிமே அண்ட் மூவி ரெக்கமெண்டேஷனுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.